ஏண்டி நீ காலேஜுக்கு போகல, அதுக்குள்ளே வந்து நிக்கிற? இல்லம்மா, போற வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஐயோ, என்னாச்சு? அடிக்கடி பட்டுச்சா? பதறாத பதறாத, எனக்கு ஒண்ணும் ஆகல. ஆப்போசிட் வந்த பஸ்ஸுக்கு தான் நல்ல அடி. ஐயோ, யாருக்கு எதுவும் ஆகலல்ல? இல்லம்மா, கடவுள் புண்ணியத்துல யாருக்கும் எதுவும் பெருசா அடிபடல. எல்லாருக்கும் லேசான காயம்தான். இதுக்குதான் போற வரப்பெல்லாம் பார்த்து போங்க பார்த்து வாங்கன்னு தலைபாட அடிச்சுக்கிறது. நீ இருக்கும்போது எனக்கு என்ன ஆக போகுது தாய் கிழவி? ஆமா, ஆவுனா இதை ஒண்ணு சொல்லிடு. சரி, வந்ததுதான் வந்துட்டேன். நாங்க எல்லாரும் இன்னைக்கு படத்துக்கு போறோம். நீயும் வரியாட்டி? என்ன படம்மா? அதான்டி இப்ப புதுசா வந்துச்சே தாய் கிழவி, அந்த படத்துக்கு தான் போறோம். தாய் கிழவியா? நான் தான் தினமும் பாக்குறேனே. என்னட்டி சொல்லுற? ஆமாம்மா, நான் தான் உன்னை தினமும் வீட்ல பாக்குறேன்ல. இவ ஒருத்தி. சரி, நீ வர்றியா வரலையா அத முதல்ல சொல்லு. நான் வரலம்மா. யார் யார் போறீங்க? ஏட்டி ஏண்டி வரலன்னு சொல்ற? வாடி, ஜாலியா இருக்கும். நெட்டவெளி கோதாவரி எல்லாம் வராடி, வாடி போயிட்டு வருவோம். அட போமா, இந்த வெயில்ல மனுஷன் வருவானா? இந்த வெயில்ல நான் அலைஞ்சேன், கருத்து கண்ணங்கரைன்னு தீச்சட்டி மாதிரி ஆகிடுவேன். நான் வரல, நீ போயிட்டு வாம்மா. உன்னையும் ஒண்டியா வீட்டுல விட்டுட்டு நான் மட்டும் எங்கடி போறது? போ, நானே இன்னொரு நாளைக்கு பாத்துக்கிறேன். அம்மா, அதான் அப்பத்தா வீட்ல இருக்காங்கல்ல, நானும் அப்பத்தாவும் இருந்துக்கிறோம். நீங்க போயிட்டு வாங்க. யாரு? உங்க அப்பத்தா தானே. கதவை நல்லா திறந்து வச்சுக்கிட்டு யானு பல்ல பொழந்துக்கிட்டு தூங்கும். அதை நம்பியா உன்னை விட்டுட்டு போறது? எவடி அங்க என்னைய பத்தி குறை சொல்லுறது? ஒண்ணு இல்லங்கத்தே, அப்பத்தாவும் பேத்தியும் பத்திரமா வீட்டுல இருங்கன்னு சொன்னேன். அதானே பார்த்தேன். என்ன எவ்வளவு குறை சொல்லிட முடியுமா? கேட்டீல எப்படி? அப்பத்தா எந்நேரமும் அலர்ட்டா தான் இருக்கும். எம்மா எம்மா. யாரு? பிச்சைக்காரியா? வீட்ல ஆள் இல்லம்மா, அப்புறமா வா. ஆமா, பிச்சைக்காரி தான். பாவம், காலு உடைஞ்சு கஷ்டப்படுறியேன்னு நினைச்சு வந்தா நீ இதுவும் சொல்லுவ இன்னமும் சொல்லுவ. யாரு? நான் பெத்த மொவல இல்ல, குப்பை தொட்டிலேந்து எடுத்த மோவ. ஏமா அப்படி சொல்ற? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? எப்பமா வந்த? நீ பிச்சைக்காரின்னு சொல்லி வெளியே போ சொன்னீங்க, அப்பவே வந்துட்டேன். ஏண்டி, வந்தவன் நேரா உள்ள வர வேண்டியதானடி? வாசல்லே நின்னுட்டு அம்மா அம்மான்னு கூவுனீன்னா நான் பிச்சைக்காரின்னு நினைக்காம வேற யாருன்னு நினைக்கிறது? என் லக்கேஜ் எல்லாம் யாரு தூக்கிட்டு வருவா? அதான் உன்னைய கூப்பிட்டா செத்த அண்ணனை வர சொல்லுவியேன்னு பார்த்தேன். ஆமா, அவன் எங்க வீட்டுல இருக்கான். அவன் என்னைய ஆஸ்பத்திரில இருந்து கொண்டு வந்து போட்டுட்டு எனக்கு வேலை கிடக்குன்னு அவன் போயிட்டான். சரி போ, நானே கொண்டு வந்து உள்ள வைக்கேன். எம்மடி, அந்த டேபிள் ஃபேனை செத்த கொண்டு வந்து இப்படி வையேன். மேல கிடந்த ஃபேனை உங்க அண்ணன் ஏதோ ரிப்பேர்னு கழட்டிக்கிட்டு போனா, இன்னும் கொண்டு வந்து மாட்டல. ஒரே வெக்க தாங்க முடியல, புழுக்கமா இருக்கு. நானே இப்பதான் உள்ள வந்து நுழையிறேன். வந்ததும் வராததுமா என்கிட்ட வேலை வாங்குற? போ, என்னால செய்ய முடியாது. சரி, உன் அன்னிக்காரிட்டியாச்சும் சொல்லி செத்த கொண்டு வந்து வைக்க சொல்லுடி, வெக்க தாங்க முடியலடி. சரி சரி, நான் அண்ணிய வர சொல்றேன். ஏக்கா, பெல் அடிச்சுட்டு படம் போட்டான்னு நினைக்கேன். வாங்க எல்லாரும் உள்ள போவோம். மருமவ இல்ல, எங்கேயோ ஊர் சுத்த போயிட்டா. இங்கதானே இருந்தா, அதுக்குள்ள எங்க போய் சேர்ந்தா? யாரு கண்டா? எங்க ஊர் சுத்த போனாலும். சரி, போய் தொலைகிறா. அந்த நாற்காலி எடுத்துட்டு வந்து போட்டு செத்த அந்த டேபிள் ஃபேனை எடுத்துட்டு வந்து வையிட்டி. உனக்கு பணிவிட பண்ணத்தான் வேலை மெனக்கெட்டு கிளம்பி வந்தனாக்கும். உன்னைய பெத்து வளர்த்ததுக்கு அம்மாவுக்காக இத கூட செய்ய மாட்டியாட்டி? ஆமா, ஆவுனா இத ஒண்ணு சொல்லிடு. சரி இரு, கொண்டு வந்து வைக்கேன். அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்? சேத்த அந்த டேபிள் ஃபேனை எடுத்துட்டு வந்து வையிடின்னு தானே சொன்னேன். அதுக்கு போய் இந்த பேச்சு பேசிட்டு போறேன். பெத்த அம்மாவுக்காக இத கூட செய்ய மாட்டாளாக்கும். இவ மாமியாரு பாடா படுத்துறானா, படுத்தாம என்ன செய்வா? இது வெளியிலும் சொல்ல முடியாது, வெக்கக்கேடு. நம்ம வளர்த்த பிள்ளையே இந்த லட்சணத்துல இருக்கு, இதுல வெளியில இருந்து வந்தவளை என்ன சொல்றது? எம்மா, இந்த ஃபேனை கொண்டு வந்து வச்சிட்டேன். அப்படியா மக்களே? ஆனா காத்தே வரல. நான் மூஞ்சிய கொண்டு வந்து முன்னாடி வச்ச, உனக்கு எப்படி காத்து வரும்? ஏடி தள்ளி போட்டி, அடிக்கிற வெயிலுக்கு உடம்பெல்லாம் நெருப்பா கொதிக்கி. படம் சூப்பரா இருந்துச்சுல டி. ஆமா, யாரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப வந்து சொல்லுங்க. ஐ ஜூஜு பதடலுங்க, அங்க படுங்க, கடும்பு ஜூஜு விக்குது, வாங்க ஆளுக்குன்னு வாங்க குடுப்போம். வெள்ளுக்கு நல்லா குள்ளுன்னு இருக்கும். அண்ணே, ஆளுக்கு ஒரு ஜூஸ போடுங்க. ஐஸ் கட்டி நல்ல தூக்கலா இருக்கணும். ஐயே, எனக்கு ஐஸ் எல்லாம் வேணாண்டி, சளி பிடிச்சுக்கிட்டுனா தொல்லை. எனக்கு சாதாவே போட சொல்லு. எனக்கும் ஐஸ் நடைய போடுங்க. எனக்கும் கம்மியாவே போட்டு கொடுங்க. சரிம்மா, இந்த போட்டு தாரேன். இந்தாம்மா, நீ கேட்ட மாதிரி ஐஸ் நல்ல தூக்கலா போட்டிருக்கேன். இந்தாங்கம்மா, உங்களுக்கும் நீங்க கேட்ட மாதிரியே போட்டிருக்கேன். ஐஸ் தூக்கலா தானே போட்டிருக்குங்க. இருந்த ஐஸ் எல்லாம் அதுலதான் கொட்டிருக்கேன். அப்ப ஜோடு
சப்பா என்ன வெயில் இப்பவே இந்தா போல பொழக்குதே. இதுல அக்னி வெயில் காலத்துல அக்னி மாதிரி பொசுங்கிருவோம் போலயே. அம்மனி எப்ப வந்தீங்க? இதோ இப்பதான் வந்து உள்ள நுழையிறேன், நீங்களும் வந்துட்டீங்க. பாவம், வெயில் எல்லாம் போயிட்டு வந்து ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க. ஜூஸ் கீஸ் எதுவும் போட்டு தரவா? இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, நாங்க வர்ற வழியிலே கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு தான் வந்தோம். எடு விளக்க மாத்த, வீட்டுக்கு வர நேரமாடி இது. வீட்டுல ஒரு பச்சை பிள்ளைய விட்டுட்டு போயிருக்கமே, போனமா வந்தமான்னு இல்லாம நல்ல ஊரை சுத்துப்பிட்டு சாவகாசமா வந்து இப்ப உட்காந்து சமைக்க போற. ஏங்க நீங்களே ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்துட்டீங்களா? நீ ஊரை சுத்திட்டு வர்றதுக்கு நான் ஹோட்டல்ல வேற வாங்கிட்டு வந்து தாரேன், நல்லா கொட்டிக்கலாம். ரொம்ப பேசாதீங்க, ஏதோ ஒரு நாள் ஆசையா இருந்துச்சேன்னு படத்துக்கு போயிட்டு வந்தேன், அதுக்கு போய் இந்த பேச்சு பேசுறீங்க. இப்ப என்ன சாப்பாடு தானே வேணும், இன்னும் 10 நிமிஷத்துல ரெடியா இருக்கும். நீங்க போய் டிவியை பாருங்க, நான் எடுத்துட்டு வர்றேன். சீக்கிரம் அடுப்பு பத்த வச்சு கடன்னு வெஜிடபிள் சாலட் பண்ணிடணும். என்ன இவ்வளவு நேரம் பத்த வைக்கிறேன், அடுப்பு எரியவே மாட்டேங்குது. ஏங்க ஏங்க என்ன டீ, அதுக்குள்ளேயும் சாப்பாடு ரெடி பண்ணிட்டியா? சொன்னோனே ரெடி பண்றதுக்கு இது என்ன சுடு தண்ணியா? சாப்பாடுங்க அடுப்புல போட்டு கிண்டி தண்ணியை ஊத்தி கொதிக்க வச்சு எல்லாம் பண்ணி தான் இறக்கி தரணும். சிலிண்டர் தீந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன். உள்ள வேற சிலிண்டர் இருக்குல்ல, அதை சற்று எடுத்துட்டு வந்து மாட்டி கொடுங்களேன். உள்ள கிடக்குற சிலிண்டரா அங்க எங்கடி இருக்கு? அதுவும் காலியா தானே கிடக்கு. என்னது காலியா கிடக்கா? அதை நான் இன்னும் எடுத்து மாத்தவே இல்லையே. போன மாசமே எடுத்து மாத்திட்டேனே. நீ வேற வீட்டுல இல்ல, புள்ள பசிக்குதுன்னு சொன்னுச்சு. அதான் பால் காய்ச்சலான்னு வந்தேன், பார்த்தா சிலிண்டர் தீந்து போச்சு. அதான் அதை எடுத்து மாத்திட்டு பால் காய்ச்சி கொடுத்தேன். என்னது மாத்திட்டீங்களா? என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் அது இருக்குன்னு தானே வேற சிலிண்டர் புக் பண்ணாம இருந்தேன். சிலிண்டர் முடிஞ்சு போயிட்டுனா வேற சிலிண்டர் புக் பண்ணி வச்சிருக்க வேண்டியது தானே. நான் ஏதோ ஒரு வேலையில மறந்துட்டேன். ஏண்டி, வீட்டுல இருக்கிறது நீ இல்ல பார்த்து புக் பண்ணி வச்சிருக்கணும். அதுவும் இல்லாம நான் மாத்தி 1 மாசம் தாண்டி ஆச்சு, அதுக்குள்ளேயும் எப்படி காலியானுச்சு? நான் என்ன கேஸ் பிடிச்சு குடிக்கவா முடியும்? டெய்லி சமைச்சா அப்படிதான் காலியாகும். அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? கிச்சனுக்கு வந்தமா சமைச்சமா வெளியே வந்தமான்னு இல்லாம நீ பாட்டுக்கே அடுப்பை ஆன் பண்ணி வச்சுட்டு எங்கேயாவது கதை பேச போயிடுற. சட்டி கருவி ஒரே புகையா வந்து அப்புறம் நான் வந்து அணைச்சிட்டு போறேன். இல்லனா குழம்பு சட்டியை எடுத்துட்டு அடுப்பை அணைக்காமலே போயிடுறேன். அதையும் நான் தான் பார்த்து அணைக்க வேண்டியதா இருக்கு. மணி கணக்குல அந்த கேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு அதை கிண்டுறேன், இதை கிண்டுறேன், அழுவா கிண்டுறேன், நொழுவா கிண்டுறேன்னு கிண்டிட்டு கிடந்தீங்கன்னா இப்படிதான் கேஸ் தீந்து போவோம். கேஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்னு அவன் இருந்த சிலிண்டர் எல்லாம் மறைச்சு வச்சுட்டு ஒரு சிலிண்டர் 10,000 20,000 வித்துட்டு கிடக்கான். அன்னைக்கு எடுத்து மாத்தினப்பவே புக் பண்ணாம விட்டுட்டு இப்ப வந்து பேக்கான பேச வேண்டியது. போங்க, நான் எங்கேயாவது சிலிண்டர் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வரேன்.